இறைவன் நமக்கு அள்ளி தந்த ஒரு பெரிய பரிசு ஒன்று இருக்குது. அதுவும் இன்னைக்கு கொடுத்தாரு. அது என்னன்னு தெரியுமா? எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறாரு. அந்த அற்புதமான பரிசு, அற்புதமான பொக்கிஷம் என்னன்னு கேட்டால் இன்னைக்கு விடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம். சிம்பிளாக சொல்லணும்னா இன்னைக்கு நாள் தான். அந்த நாளை தான் நம்ம கையில் இறைவன் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கும் நான் உனக்கு ஒரு அற்புதமான பரிசு கொடுத்துருக்கேன். அதை நீ எப்படி பயன்படுத்திக்கிற, அதை யூஸ் பண்ணி நீ எந்த அளவுக்கு உயர்றங்கிறத பார்க்க போகிறேன் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. நேற்றும் கொடுத்தாரு, முந்தா நேற்றும் கொடுத்தாரு, நாளைக்கும் கொடுப்பாரு, நாளானைக்கும் கொடுப்பாரு. ஆனால் அது கன்ஃபார்ம் கிடையாது, நாளைக்கும் நாளானைக்கும் அப்படிங்கிறது. ஆனால் இன்னைக்கு கன்ஃபார்ம் தான். இந்த நிமிஷம், இந்த செகண்ட், அதாவது இந்த கணம் சொல்லுவாங்கல்ல, அது கன்ஃபார்ம் தான். இந்த செகண்ட் நம்ம கையில் இருக்குது. இந்த செகண்ட் நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறது தான் நாளைக்கு நமக்கு வாழ்க்கையாக மாறும். இப்போ நம்ம யோசிக்கிறோம், வண்டியில் போகும்போது விழுந்துட்டா அப்படின்னு யோசிச்சோன்னா கண்டிப்பாக விழுந்துருவோம். ஏன்னா நம்ம என்ன யோசித்தோமோ அது அதிர்வலைகளாக பிரபஞ்சத்தை போய் சேர்ந்துருச்சு. அந்த பிரபஞ்சம் அங்கேருந்து திருப்பி நமக்கு கொடுக்கும். செவுத்தில் அடிக்கிற பால் நம்மக்கிட்டேயே வருது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான். எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக யோசிக்கணும். சின்னதாக தான் தொடங்க முடியும், ஆனால் யோசனை பெருசாக இருக்கணும். நம்மளுடைய திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கணும். ஏன்னா நடக்குதா நடக்கலையாங்கிறது அடுத்தது. நம்ம முயற்சிகளை பொறுத்து அது மாறுபடும். ஆனால் யோசிக்கிறதுல தப்பில்லையே. நம்ம எவ்வளோ பெருசாக யோசித்தாலும் அதுக்கு ஒரு தடை போட போகிறதில்ல. இவ்வளோதான் உன்னோட யோசனைக்கான அளவு அப்படின்னு யாருமே சொல்ல போகிறதில்ல. ஸோ நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிங்க, ரொம்ப பெருசாக கற்பனை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனசுக்குள்ளேயே பேசுங்க. ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது ரொம்ப தாகமாக இருக்கும். தண்ணி வேணும்னு கேட்கும்போது பக்கத்தில் இருக்கும், ஆனால் கிடைக்காது. மனசுக்குள்ளே நம்ம நினைப்போம் நமக்கு கிடச்சிரும். அது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அப்பா நினச்சேன் கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். இதெல்லாம் காரணம் நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக உணர்வு பூர்வமாக நினைக்கிற ஒரு விஷயம் நமக்கு நடக்குது. நம்ம யூடியூப்பில் பல பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு இது நடந்திருக்கு, இந்த அஃபர்மேஷன் மூலமாக இது நடந்திருக்கு, ஹோப்பனோப்போ மெத்தட் மூலமாக எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு. ஒரு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஹோப்பனோப்போ மெத்தட்னு சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன? ஐ லவ் யூ, தேங்க்யூ, ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இந்த 4 லைனை அவங்களுக்கு தகுந்த மாதிரி மேலே கீழேன்னு மாற்றி மாற்றி போட்டு அஃபர்மேஷன்ஸ் சொல்லி வச்சுருக்காங்க. இதை நம்ம கண்மூடித்தனமாக ஒரு மந்திரம் சொல்கிற மாதிரி, அதாவது கோவிலில் போய் நின்ன உடனே குழந்தைங்கள்லாம் சாமி கும்பிடுவாங்க, 2 கையை எடுத்து வச்சா சாமி கும்பிடுறது, அதுதான். அப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்க இல்லையா சாமி கும்பிடுறதுனாலே. அது மாதிரி நம்ம ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க்யூ அப்படின்னு நம்ம சொல்லிட்டா மட்டும் நமக்கு அது நடந்துரும், கிடச்சிரும் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்காது, கிடைக்காது. ஆமாங்க, கிடைக்கவே கிடைக்காது. என்னடா இவ இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு யோசிக்காதீங்க. கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வழியை நம்ம உணர்வு பூர்வமாக அனுபவிக்கிறோம்னா அங்கே என்ன நடந்திருக்கு, உண்மையாகவே எமோஷ்னலாக நம்ம அஃபெக்ட் ஆகிறோம் இல்லையா? ஒரு வயிறு வலி இருக்கட்டுமே, நம்மளை அது பாடப்படுத்துது. அப்போ நம்மளால் முடியாமல் ஐயோ வலிக்குதேன்னு சொல்கிறோம். சூடுபடுது நம்ம கையில். ஆக்டிங்கில் சூடுபடும் போது நம்ம எப்படி கற்றுவோம்? ரியலாக சூடுபடும் போது நம்ம எப்படி கற்றுவோம்? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு, உண்மையாக உணர்வுகள் மூலமாக வெளிப்படுத்தணும்னா அது நமக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அதை நம்ம எப்படி தான் பண்ணுறது? இப்போது ஒரு கடன்காரங்க வந்து நம்ம முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. எனக்கு இப்போ நீ கொடுத்தே ஆகணும் காசு அப்படின்றாங்க. நம்மளால் கொடுக்க முடியல, நம்ம கையில் இல்லை. அப்போ நமக்கு தோணும்ல, ஐயோ கடவுளே காசு இருந்தால் பரவாயில்லையே, கொடுத்துருப்பனே அப்படின்னு தோணும்ல. அந்த உணர்வுகள் வேணும். அதாவது அந்த நிமிஷம் பணம் உங்கள் கையில் கட்டுக்கட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பீரோலேருந்து எடுத்துகிட்டு போய், இந்தாப்பா நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கான பணம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும் அதை நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குறோம்ல. பண்ணும்போது நமக்கு அப்படியே ரொம்ப ஆர்ப்பரிப்பாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். உண்மையை சொல்லணும்னா உணர்வுகளை வெளிப்படுத்துறது ரொம்ப ஈஸிங்க. அஃபர்மேஷன்ஸ் பண்ணுறதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். நம்ம யூடியூப்லலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பணத்துக்கான அஃபர்மேஷன் இது, இந்த வீடியோவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2 நாளில் பணம் கிடைக்கும், 1 மணி நேரத்தில் பணம் கிடைக்கும் அப்படின்னு. அதெல்லாமே உண்மை தான். அவங்களுக்கு அது நடந்திருக்கும். அதை நமக்கு தெளிவுபடுத்தணும், தெரிவிக்கணுங்கிறதுக்காக அவங்க வீடியோவை போடுறாங்க. நம்ம அப்படின்னு ஆசையாக பார்ப்போம், செஞ்சு பார்ப்போம், நமக்கு நடக்காது. அவங்க பொய் சொல்கிறாங்கப்பா, அவங்களுக்கு வியூஸ் வரணும், அதுலேருந்து சம்பாதிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போயிடுவோம். ஆனால் உண்மையாக அப்படி கிடையாது. நம்ம உணர்வு பூர்வமாக, உணர்வு தாங்க முக்கியம், உணர்வுகள் மட்டும்தான் முக்கியம். நம்ம அம்மாவை அம்மானு கூப்பிடுறோம், நம்மளை பெற்றுட்டாங்க, வளர்த்திருக்காங்க, அவங்க நம்ம அம்மா அப்படின்னு அம்மானு கூப்பிடுறோம். யாரோ ஒருத்தவங்களை நமக்கு ஹெல்ப் பண்ணுறோம், பஸ்ஸில் வந்து ஒரு வெயிட்டை தூக்க முடியாமல் இருக்காங்க, இல்லை ஒரு கோவிலில் இருக்காங்க, வாங்கம்மா உட்காருங்க அப்படின்றோன்னா அவங்கள நம்ம அம்மானு கூப்பிடுறோம்ல. ஏன் அந்த உணர்வு வருது?
ஏன்னா அவங்கள நம்ம அம்மாவாக நினைக்கிறோம். ஐயோ நம்ம அம்மா இந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி இருப்போமேங்கிற எண்ணம் தான் நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அவங்க நம்மக்கிட்ட கேட்காமலேயே நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். பிரபஞ்சம் இதைத்தான் எதிர்பார்க்குது. இப்போது ஒரு சூப்பர்வைசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட வேலை என்ன, எல்லாரும் வேலை செய்கிறாங்களான்னு பார்க்கறது. ஆனால் அந்த சூப்பர்வைசருக்கு கீழே அசிஸ்டண்ட் மாதிரி யாராவது ஒருத்தர் அவங்களே வச்சுருப்பாங்க. அந்த ஆள்கிட்ட இந்த ஆட்களை நீ பார்த்துக்கோ, இந்த ஆட்களை நீ பார்த்துக்கோன்னு வச்சுருப்பாங்க. அந்த ஆட்கள் வேலைகளெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்கன்னா சூப்பர்வைசருக்கு இந்த ஆளை பிடிச்சி போயிடும்ல. அதே மாதிரி தான் பிரபஞ்சத்துக்கிட்ட எல்லாரும் ஹெல்ப் கேட்குறாங்க. இப்போ நான் கூட கேட்குறேன். இந்த வீடியோவை நிறையா பேர் பார்க்கணும், இதை அவங்க உணர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நான் உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறேன், பிரபஞ்சமே இவங்க எல்லாரும் பார்க்கணும், உண்மையாகவே இது என்ன தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். நான் இவ்வளோ நாள் தேடி அலைஞ்ச மாதிரி யாரும் அலையக்கூடாது, சீக்கிரமாக அவங்க கேதர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்கிறத இதை பார்க்கும்போது உங்களால் உணர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுதான் உணர்வு. நான் பிரபஞ்சத்துக்கிட்ட இப்படி தான் கேட்குறேன். ரோட்டில் போகிறவங்க யாரோ ஒருத்தவங்க லிஃப்ட் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க திரும்பி பார்ப்பாங்க, லிஃப்ட் கேட்காம கூட. அப்போ நம்ம அதை புரிஞ்சு அவங்களுக்கு இறங்கி, உங்களுக்கு வேணுமா, எங்கே போகணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் விடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுதாங்க நமக்கு கிஃப்ட்டு. பிரபஞ்சத்துக்கிட்ட யாரோ ஒருத்தர் எனக்கு ஒன்று நடக்கணும், எனக்கு இது வேணும், யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணால் பரவாயில்லையேன்னு நினைக்கும் போது அவங்க கேட்காமலேயே இல்லை கேட்டதுக்கப்புறமும் நம்ம போய் ஹெல்ப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பிரபஞ்சத்துக்கு நம்மளை பிடிச்சி போயிடும்ல. அடடா நம்ம வேலையை இவன் செய்கிறானே, அப்போ இவனுக்கு நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு நினைப்பாங்க. சூப்பர்வைசரே நினைக்கும் போது இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் நினைக்காதா? நீங்கள் ஒரு புள்ளிக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ஒரு புள்ளிக்கு யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னாலே, நீங்கள் 10 டைம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இவன் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான், இவன் கிட்ட இல்லை முடியல, சரி நம்ம கொடுத்து தான் பார்ப்போமே பண்ணுறானான்னு பார்ப்போம் அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்கல்ல. அதையே தான் பிரபஞ்சமும் செய்யும். என்கிட்ட 1000 ரூபாய் இருந்தால் அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து நான் உதவி இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது உங்கள் கையில் ஒரு 500 ரூபாய் வந்திருக்குன்னா நீங்கள் ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாம், இல்லை அதில் ஒரு 50 ரூபாய் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கும், உங்களை பிரபஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது என்ன தெரியுமா, நீங்கள் என்ன யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பல மடங்கு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி. என்கிட்ட இல்லை ஆனால் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த எண்ணமே போதும், பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் முதல்ல உங்களை திரும்பி பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு ஹெல்பிங் மைண்ட் இருக்கணும். அதாவது அந்த கேட்டுக்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரி பாஸ் அப்படிங்கிறது தான் அந்த ஹெல்பிங் மைண்டு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு மெக்கானிசம் கிடையாது. ஓகே இனிமேல் நான் ஹெல்ப் பண்ண போகிறேன், ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்க போகிறேன் அப்படின்னெல்லாம் அந்த ஹெல்ப் அதுங்க நமக்கு இயற்கையாகவே இருக்கணும். நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்படி நினச்சோம் அப்படின்னா நமக்கு அது நடக்கும். ஃபஸ்ட்டு சொன்னேன்ல 1000 ரூபாய் 500 ரூபாய் ஸ்டோரி, அது மாதிரி நீங்கள் 1000 ரூபாய் இருந்தால் ஹெல்ப் பண்ணவே நினச்சிங்கன்னா உங்ககிட்ட 500 ரூபாய் கொடுக்கலாம், இல்லை 100 ரூபாய் ஃபஸ்ட்டு கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். சரி இவனுக்கு நம்ம கொடுப்போம், பண்ணுறானான்னு பார்ப்போம், பண்ணுறான் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு நம்மளே யோசிப்போம்ல. இப்போ நம்ம குழந்தை வந்து நம்ம கிட்ட அம்மா எனக்கு கலர் பென்சில் வேணும்னு கேட்குறான், சரி ஆசைப்பட்டு கேட்குறானே நம்ம குழந்தை அப்படின்னு நம்ம ஒன்று வாங்கி கொடுப்போம். அதை அவன் பத்திரமா வச்சுக்கிட்டான், அழகாக யூஸ் பண்ணுறான் அந்த விஷயங்களை, அதை வச்சு புதுசாக ஒன்று உருவாக்குறான் அப்படின்னா நமக்கே அதை பார்த்து ரசிப்போம். ரசித்து இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் வாங்கி கொடுப்போம், இன்னும் வேறு நிறைய கலர்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கி கொடுப்போம்னு யோசிப்போம்ல. அதையே தான் பிரபஞ்சமும் யோசிக்கும். ஏன்னா நான் பெற்ற குழந்தைக்கு நான் அம்மாங்கிற மாதிரி எனக்கு இந்த யூனிவர்ஸ் அம்மா. நான் என்ன கேட்குறேன், எனக்கு என்ன தேவை, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைங்கிறதுல நான் எப்படி குறிக்கோளாக இருக்கிறேனோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் நான் என்ன கேட்குறேன், எனக்கு என்ன தேவைங்கிறதுல குறிக்கோளாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சண்டை வந்துடும். ஏன்னா நீங்கள் அதிர்வலைகள் மூலமாக உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் கேட்டுட்டீங்க, அதாவது சொல்லிட்டீங்க. நான் சும்மா தாப்பா யோசித்தேன் உடனே வந்துருச்சுங்கிறதெல்லாம் வரவே வராது, கிடையவே கிடையாது. நீங்கள் யோசிச்சிங்களா அது உங்களுக்கு நடந்துடும். நான் காரில் போகணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா, உங்ககிட்ட சொந்தமாக கார் இல்லையா, காரில் போவீங்க. எப்படின்னா யாராவது ஒருத்தர் மூலமாக ட்ராவலில் போவீங்க, இல்லை ஷேரிங்கில் போவீங்க, இல்லை ரிலேஷன்ஸோட ஏதாவது ஃபங்க்ஷனில் போகும்போது காரில் போய் அங்கே போய் கோவிலில் இறங்குற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு கார் வாங்குகிற வாய்ப்பு கூட அமையலாம். இது மாதிரி யோசிக்கிறத பெருசாக யோசிங்க. முயற்சிகளை சின்னதாக தொடங்குங்க. சிறு சேமிப்பு தான் பெரு வெள்ளம். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, திடீர்னு அவ்வளோ தண்ணி வந்துருமா?
ஒவ்வொரு துளிகளாக சேர்ந்து சேர்ந்து தான் அப்படி அடிச்சுக்கிட்டு வருது, காட்டாறு வெள்ளம் மாதிரி. அது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் நடக்கணும்னா நீங்கள் சின்ன சின்னதாக உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றணும், உங்களுடைய நடத்தைகளை மாற்றணும், நேரமே எந்திரிக்கணும். ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க நேரமே எந்திரிக்கிறது. ஆனால் நேரமே எந்திரிச்சா உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா எந்திரிச்சு தானே ஆகணும். கஷ்டமே இல்லை, நான் உடலளவில் கஷ்டப்பட வேண்டியதில்லை, மனசளவில் கஷ்டப்பட வேண்டியதில்லை, உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. நீ காலையில் 3:30 மட்டும் நீ எந்திரிச்சிரு. உன்னுடைய நாள் ஆரம்பம் 3:30 இருக்கணும். இருந்துருச்சு அப்படின்னா உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் அடுத்த 90 நாட்கள்லேருந்து நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சாமி உங்கள் முன்னாடி வந்து ஒரு வரம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? எதுவுமே இல்லைப்பா, 3:30 மட்டும் எந்திரிச்சா போதுமா அப்படின்னு யோசிச்சுட்டு எந்திரிச்சிருவீங்க. எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு நாள் சும்மாவே இருக்க முடியுமா? என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு சாமி கும்பிடலாம், இல்லை உங்களோட லைஃப் ஸ்டைலில் என்ன இருக்கோ நீங்கள் அதை பண்ணலாம், இல்லை உங்கள் வேலையை பண்ணலாம். இப்போ நான் எந்திரிக்கிறேன்னா மெடிடேஷன் பண்ணுவேன், சாமி கும்பிடுவேன், இல்லை என்னோடய எடிட்டிங்ஸ் ஏதாவது நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன், இந்த மாதிரி இல்லை புக்ஸ் படிப்பேன், இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம்ல. உன்னுடைய நாளுடைய ஆரம்பம் 3:30 இருந்துச்சு அப்படின்னா எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நீ என்ன வேணாம் பண்ணு, ஆனால் தூங்கக்கூடாது. அந்த நாள் உன்னோட ஆரம்பமாக இருக்கணும். நீ என்ன கேட்குறியோ அதை நான் கொடுப்பேன் அடுத்த 91வது நாளில் இருந்து அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எந்திரிப்பீங்க தானே, பண்ணுவீங்க தானே. இதுதாங்க சீக்ரெட்டு. இனிமேல் நம்ம பதிவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி அஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம், மோட்டிவேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இது எல்லாமே நான் ஒரு புக்கில் இருந்து பார்க்குறது இல்லை ஒரு இன்டர்நெட்லேருந்து எடுக்கிறது அந்த மாதிரி கிடையாது. என்னோடய வாழ்க்கைக்கு தேவையானது மோட்டிவேஷன். நான் நிறைய மோட்டிவேஷன் வீடியோக்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போது எனக்கு ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், நான் இதன் மூலமாக ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் பண்ணணும்னு தோணுனது எனக்கு மோட்டிவேஷன், எனக்கு கை கொடுத்ததும் அதுதான். நிறைய பேர் பார்க்குறாங்க, அவங்க லைக் பண்ணும்போது அவங்களுடைய கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு நான் போட்ட வீடியோக்கான பலன் எனக்கு கிடச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேணால் அந்த கமெண்ட்ஸில் ஒவ்வொரு வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் போய் பாருங்களேன். பரவாயில்ல, நம்மளும் ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வுகளை எனக்கு கொடுத்ததுக்கு காரணமே முக்கியமாக நீங்கள் தான். நம்ம மன வலிமையுடைய டீம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, மனசளவில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லார்கிட்டையும் ஐ லவ் யூ, தேங்க்யூ, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் பல கோடி கணக்கான நன்றிகளை சொல்லிக்கிறேன். உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் மறக்கணும்னு நினச்ச ஏதாவது ஒரு நிகழ்வுகளை மோட்டிவேஷன் வரிகள் மூலமாக ஞாபகப்படுத்தி இருந்தேன்னா வருத்தப்படுறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியா, உங்களில் ஒருத்தியா, உங்கள் உணர்வுகளுக்குள்ளே இருக்கிற ஒருத்தியா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ 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 ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இல்லைன்னா மன வலிமை இல்லை, இப்போ பேசிகிட்டு இருக்கிற நானும் இல்லை. ரொம்ப நன்றி. இறைவன் நமக்கு அள்ளி தந்த ஒரு பெரிய பரிசு ஒன்று இருக்குது, அதுவும் இன்னைக்கு கொடுத்தாரு. அது என்னன்னு தெரியுமா? எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறாரு. அந்த அற்புதமான பரிசு, அற்புதமான பொக்கிஷம் என்னன்னு கேட்டால் இன்னைக்கு விடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம். சிம்பிளாக சொல்லணும்னா இன்னைக்கு நாள் தான். அந்த நாளை தான் நம்ம கையில் இறைவன் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கும் நான் உனக்கு ஒரு அற்புதமான பரிசு கொடுத்துருக்கேன், அதை நீ எப்படி பயன்படுத்திக்கிற, அதை யூஸ் பண்ணி நீ எந்த அளவுக்கு உயிர்றங்கிறத பார்க்க போகிறேன் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. நேற்றும் கொடுத்தாரு, முந்தா நேற்றும் கொடுத்தாரு, நாளைக்கும் கொடுப்பாரு, நாளானைக்கும் கொடுப்பாரு. ஆனால் அது கன்ஃபார்ம் கிடையாது, நாளைக்கும் நாளானைக்கும் அப்படிங்கிறது. ஆனால் இன்னைக்கு கன்ஃபார்ம் தான். இந்த நிமிஷம், இந்த செகண்ட், அதாவது இந்த கணம் சொல்லுவாங்கள்ல, அது கன்ஃபார்ம் தான். இந்த செகண்ட் நம்ம கையில் இருக்குது. இந்த செகண்ட் நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறது தான் நாளைக்கு நமக்கு வாழ்க்கையாக மாறும். இப்போ நம்ம யோசிக்கிறோம், வண்டியில் போகும்போது விழுந்துட்டா அப்படின்னு யோசிச்சோன்னா கண்டிப்பாக விழுந்துருவோம். ஏன்னா நம்ம என்ன யோசித்தோமோ அது அதிர்வலைகளாக பிரபஞ்சத்தை போய் சேர்ந்துருச்சு. அந்த பிரபஞ்சம் அங்கேருந்து திருப்பி நமக்கு கொடுக்கும். செவுத்தில் அடிக்கிற பால் நம்மக்கிட்டேயே வருது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான். எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக யோசிக்கணும். சின்னதாக தான் தொடங்க முடியும், ஆனால் யோசனை பெருசாக இருக்கணும். நம்மளுடைய திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கணும். ஏன்னா நடக்குதா நடக்கலையாங்கிறது அடுத்தது. நம்ம முயற்சிகளை பொறுத்து அது மாறுபடும். ஆனால் யோசிக்கிறதுல தப்பில்லையே. நம்ம எவ்வளோ பெருசாக யோசித்தாலும் அதுக்கு ஒரு தடை போட போகிறதில்ல. இவ்வளோ தான் உன்னோட யோசனைக்கான அளவு அப்படின்னு யாருமே சொல்ல போகிறதில்ல. ஸோ நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிங்க, ரொம்ப பெருசாக கற்பனை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனசுக்குள்ளேயே பேசுங்க.
ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது ரொம்ப தாகமாக இருக்கும். தண்ணி வேணும்னு கேட்கும்போது பக்கத்தில் இருக்கும், ஆனால் கிடைக்காது. மனசுக்குள்ளே நம்ம நினைப்போம் நமக்கு கிடச்சிரும். அது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அப்பா நினச்சேன் கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். இதெல்லாம் காரணம் நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக உணர்வு பூர்வமாக நினைக்கிற ஒரு விஷயம் நமக்கு நடக்குது. நம்ம யூடியூப்பில் பல பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு இது நடந்திருக்கு, இந்த அஃபர்மேஷன் மூலமாக இது நடந்திருக்கு, ஹோப்பனோப்போ மெத்தட் மூலமாக எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு. ஒரு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஹோப்பனோப்போ மெத்தட்னு சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன? ஐ லவ் யூ, தேங்க்யூ, ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இந்த 4 லைனை அவங்களுக்கு தகுந்த மாதிரி மேலே கீழேன்னு மாற்றி மாற்றி போட்டு அஃபர்மேஷன்ஸ் சொல்லி வச்சுருக்காங்க. இதை நம்ம கண்மூடித்தனமாக ஒரு மந்திரம் சொல்கிற மாதிரி, அதாவது கோவிலில் போய் நின்ன உடனே குழந்தைங்கள்லாம் சாமி கும்பிடுவாங்க, 2 கையை எடுத்து வச்சா சாமி கும்பிடுறது, அதுதான் அப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்க இல்லையா சாமி கும்பிடுறதுனாலே. அது மாதிரி நம்ம ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க்யூ அப்படின்னு நம்ம சொல்லிட்டா மட்டும் நமக்கு அது நடந்துரும், கிடச்சிரும் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்காது, கிடைக்காது. ஆமாங்க, கிடைக்கவே கிடைக்காது. என்னடா இவ இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு யோசிக்காதீங்க. கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வழியை நம்ம உணர்வு பூர்வமாக அனுபவிக்கிறோம்னா அங்கே என்ன நடந்திருக்கு, உண்மையாகவே எமோஷ்னலாக நம்ம அஃபெக்ட் ஆகிறோம் இல்லையா? ஒரு வயிறு வலி இருக்கட்டுமே, நம்மளை அது பாடப்படுத்துது. அப்போ நம்மளால் முடியாமல் ஐயோ வலிக்குதேன்னு சொல்கிறோம். சூடுபடுது நம்ம கையில். ஆக்டிங்கில் சூடுபடும் போது நம்ம எப்படி கற்றுவோம்? ரியலாக சூடுபடும் போது நம்ம எப்படி கற்றுவோம்? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு, உண்மையாக உணர்வுகள் மூலமாக வெளிப்படுத்தணும்னா அது நமக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அதை நம்ம எப்படி தான் பண்ணுறது? இப்போது ஒரு கடன்காரங்க வந்து நம்ம முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. எனக்கு இப்போ நீ கொடுத்தே ஆகணும் காசு அப்படின்றாங்க. நம்மளால் கொடுக்க முடியல, நம்ம கையில் இல்லை. அப்போ நமக்கு தோணும்ல, ஐயோ கடவுளே காசு இருந்தால் பரவாயில்லையே, கொடுத்துருப்பனே அப்படின்னு தோணும்ல. அந்த உணர்வுகள் வேணும். அதாவது அந்த நிமிஷம் பணம் உங்கள் கையில் கட்டுக்கட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பீரோலேருந்து எடுத்துகிட்டு போய், இந்தாப்பா நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கான பணம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும் அதை நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குறோம்ல. பண்ணும்போது நமக்கு அப்படியே ரொம்ப ஆர்ப்பரிப்பாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். உண்மையை சொல்லணும்னா உணர்வுகளை வெளிப்படுத்துறது ரொம்ப ஈஸிங்க. அஃபர்மேஷன்ஸ் பண்ணுறதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். நம்ம யூடியூப்லலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பணத்துக்கான அஃபர்மேஷன் இது, இந்த வீடியோவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2 நாளில் பணம் கிடைக்கும், 1 மணி நேரத்தில் பணம் கிடைக்கும் அப்படின்னு. அதெல்லாமே உண்மைதான். அவங்களுக்கு அது நடந்திருக்கும். அதை நமக்கு தெளிவுபடுத்தணும், தெரிவிக்கணுங்கிறதுக்காக அவங்க வீடியோவை போடுறாங்க. நம்ம அப்படின்னு ஆசையாக பார்ப்போம், செஞ்சு பார்ப்போம், நமக்கு நடக்காது. அவங்க பொய் சொல்கிறாங்கப்பா, அவங்களுக்கு வியூஸ் வரணும், அதுலேருந்து சம்பாதிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போயிடுவோம். ஆனால் உண்மையாக அப்படி கிடையாது. நம்ம உணர்வு பூர்வமாக, உணர்வு தாங்க முக்கியம், உணர்வுகள் மட்டும்தான் முக்கியம். நம்ம அம்மாவை அம்மானு கூப்பிடுறோம், நம்மளை பெற்றுட்டாங்க, வளர்த்திருக்காங்க, அவங்க நம்ம அம்மா அப்படின்னு அம்மானு கூப்பிடுறோம். யாரோ ஒருத்தவங்கள நமக்கு ஹெல்ப் பண்ணுறோம், பஸ்ஸில் வந்து ஒரு வெயிட்டை தூக்க முடியாமல் இருக்காங்க, இல்லை ஒரு கோவிலில் இருக்காங்க, வாங்கம்மா உட்காருங்க அப்படின்றோன்னா அவங்கள நம்ம அம்மானு கூப்பிடுறோம்ல. ஏன் அந்த உணர்வு வருது? ஏன்னா அவங்கள நம்ம அம்மாவாக நினைக்கிறோம். ஐயோ நம்ம அம்மா இந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி இருப்போமேங்கிற எண்ணம் தான் நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அவங்க நம்மக்கிட்ட கேட்காமலேயே நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். பிரபஞ்சம் இதைத்தான் எதிர்பார்க்குது. இப்போது ஒரு சூப்பர்வைசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட வேலை என்ன? எல்லாரும் வேலை செய்கிறாங்களான்னு பார்க்கறது. ஆனால் அந்த சூப்பர்வைசருக்கு கீழே அசிஸ்டண்ட் மாதிரி யாராவது ஒருத்தர் அவங்களே வச்சுருப்பாங்க. அந்த ஆள்கிட்ட இந்த வேலையை, இந்த ஆட்களை நீ பார்த்துக்கோ, இந்த ஆட்களை நீ பார்த்துக்கோன்னு வச்சுருப்பாங்க. அந்த ஆட்கள் வேலைகளெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்கன்னா சூப்பர்வைசருக்கு இந்த ஆளை பிடிச்சி போயிடும்ல. அதே மாதிரி தான் பிரபஞ்சத்துக்கிட்ட எல்லாரும் ஹெல்ப் கேட்குறாங்க. இப்போ நான் கூட கேட்குறேன், இந்த வீடியோவை நிறையா பேர் பார்க்கணும், இதை அவங்க உணர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நான் உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறேன், பிரபஞ்சமே இவங்க எல்லாரும் பார்க்கணும், உண்மையாகவே இது என்ன தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். நான் இவ்வளோ நாள் தேடி அலைஞ்ச மாதிரி யாரும் அலையக்கூடாது, சீக்கிரமாக அவங்க கேதர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்கிறத இதை பார்க்கும்போது உங்களால் உணர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுதான் உணர்வு. நான் பிரபஞ்சத்துக்கிட்ட இப்படி தான் கேட்குறேன். ரோட்டில் போகிறவங்க யாரோ ஒருத்தவங்க லிஃப்ட் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க திரும்பி பார்ப்பாங்க, லிஃப்ட் கேட்காம கூட. அப்போ நம்ம அதை புரிஞ்சு அவங்களுக்கு இறங்கி, உங்களுக்கு வேணுமா, எங்கே போகணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் விடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுதாங்க நமக்கு கிஃப்ட்டு. பிரபஞ்சத்துக்கிட்ட யாரோ ஒருத்தர் எனக்கு ஒன்று நடக்கணும், எனக்கு இது வேணும், யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணால் பரவாயில்லையேன்னு நினைக்கும் போது அவங்க கேட்காமலேயே இல்லை கேட்டதுக்கு அப்புறமும் நம்ம போய் ஹெல்ப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பிரபஞ்சத்துக்கு நம்மளை பிடிச்சி போயிடும்ல. அடடா நம்ம வேலையை இவன் செய்கிறானே, அப்போ இவனுக்கு நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு நினைப்பாங்க. சூப்பர்வைசரே நினைக்கும் போது இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் நினைக்காதா?
நீங்கள் ஒரு புள்ளிக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ஒரு புள்ளிக்கு யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னாலே, நீங்கள் 10 டைம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அட இவன் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான், இவன் கிட்ட இல்லை முடியல, சரி நம்ம கொடுத்து தான் பார்ப்போமே பண்ணுறானான்னு பார்ப்போம் அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்கல்ல, அதையே தான் பிரபஞ்சமும் செய்யும். என்கிட்ட 1000 ரூபாய் இருந்தால் அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து நான் உதவி இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது உங்கள் கையில் ஒரு 500 ரூபாய் வந்திருக்குன்னா நீங்கள் ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாம், இல்லை அதில் ஒரு 50 ரூபாய் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கும், உங்களை பிரபஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது என்ன தெரியுமா, நீங்கள் என்ன யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பல மடங்கு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி. என்கிட்ட இல்லை ஆனால் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த எண்ணமே போதும், பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் முதல்ல உங்களை திரும்பி பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு ஹெல்பிங் மைண்ட் இருக்கணும். அதாவது அந்த கேட்டுக்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரி பாஸ் அப்படிங்கிறது தான் அந்த ஹெல்பிங் மைண்டு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு மெக்கானிசம் கிடையாது. ஓகே இனிமேல் நான் ஹெல்ப் பண்ண போகிறேன், ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்க போகிறேன் அப்படின்னெல்லாம் அந்த ஹெல்ப் அதுங்க நமக்கு இயற்கையாகவே இருக்கணும். நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்படி நினச்சோம் அப்படின்னா நமக்கு அது நடக்கும். ஃபஸ்ட்டு சொன்னேன்ல 1000 ரூபாய் 500 ரூபாய் ஸ்டோரி, அது மாதிரி நீங்கள் 1000 ரூபாய் இருந்தால் ஹெல்ப் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட 500 ரூபாய் கொடுக்கலாம், இல்லை 100 ரூபாய் ஃபஸ்ட்டு கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். சரி இவனுக்கு நம்ம கொடுப்போம், பண்ணுறானான்னு பார்ப்போம், பண்ணுறான் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு நம்மளே யோசிப்போம்ல. இப்போ நம்ம குழந்தை வந்து நம்ம கிட்ட அம்மா எனக்கு கலர் பென்சில் வேணும்னு கேட்குறான், சரி ஆசைப்பட்டு கேட்குறானே நம்ம குழந்தை அப்படின்னு நம்ம ஒன்று வாங்கி கொடுப்போம். அதை அவன் பத்திரமா வச்சுக்கிட்டான், அழகாக யூஸ் பண்ணுறான் அந்த விஷயங்களை, அதை வச்சு புதுசாக ஒன்று உருவாக்குறான் அப்படின்னா நமக்கே அதை பார்த்து ரசிப்போம். ரசித்து அட இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் வாங்கி கொடுப்போம், இன்னும் வேறு நிறைய கலர்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கி கொடுப்போம்னு யோசிப்போம்ல. அதையே தான் பிரபஞ்சமும் யோசிக்கும். ஏன்னா நான் பெற்ற குழந்தைக்கு நான் அம்மாங்கிற மாதிரி எனக்கு இந்த யூனிவர்ஸ் அம்மா. நான் என்ன கேட்குறேன், எனக்கு என்ன தேவை, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைங்கிறதுல நான் எப்படி குறிக்கோளாக இருக்கிறேனோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் நான் என்ன கேட்குறேன், எனக்கு என்ன தேவைங்கிறதுல குறிக்கோளாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சண்டை வந்துடும். ஏன்னா நீங்கள் அதிர்வலைகள் மூலமாக உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் கேட்டுட்டீங்க, அதாவது சொல்லிட்டீங்க. அட நான் சும்மா தாப்பா யோசித்தேன் உடனே வந்துருச்சுங்கிறதெல்லாம் வரவே வராது, கிடையவே கிடையாது. நீங்கள் யோசிச்சிங்களா அது உங்களுக்கு நடந்துடும். நான் காரில் போகணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா, உங்ககிட்ட சொந்தமாக கார் இல்லையா, காரில் போவீங்க. எப்படின்னா யாராவது ஒருத்தர் மூலமாக ட்ராவலில் போவீங்க, இல்லை ஷேரிங்கில் போவீங்க, இல்லை ரிலேஷன்ஸோட ஏதாவது ஃபங்க்ஷனில் போகும்போது காரில் போய் அங்கே போய் கோவிலில் இறங்குற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு கார் வாங்குகிற வாய்ப்பு கூட அமையலாம். இது மாதிரி யோசிக்கிறத பெருசாக யோசிங்க. முயற்சிகளை சின்னதாக தொடங்குங்க. சிறு சேமிப்பு தான் பெரு வெள்ளம். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, திடீர்னு அவ்வளோ தண்ணி வந்துருமா? ஒவ்வொரு துளிகளாக சேர்ந்து தான் அப்படி அடிச்சுக்கிட்டு வருது, காட்டாறு வெள்ளம் மாதிரி. அது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் நடக்கணும்னா நீங்கள் சின்னதாக உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றணும், உங்களுடைய நடத்தைகளை மாற்றணும். நேரமே எந்திரிக்கணும். ரொம்ப கஷ்டமான விஷயந்தாங்க நேரமே எந்திரிக்கிறது. ஆனால் நேரமே எந்திரிச்சா உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா எந்திரிச்சு தானே ஆகணும். கஷ்டமே இல்லை, நான் உடலளவில் கஷ்டப்பட வேண்டியதில்லை, மனசளவில் கஷ்டப்பட வேண்டியதில்லை, உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. நீ காலையில் 3:30 மட்டும் நீ எந்திரிச்சிரு. உன்னுடைய நாள் ஆரம்பம் 3:30 இருக்கணும். இருந்துருச்சு அப்படின்னா உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் அடுத்த 90 நாட்கள்லேருந்து நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சாமி உங்கள் முன்னாடி வந்து ஒரு வரம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? எதுவுமே இல்லைப்பா 3:30 மட்டும் எந்திரிச்சா போதுமா அப்படின்னு யோசிச்சுட்டு எந்திரிச்சிருவீங்க. எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு நாள் சும்மாவே இருக்க முடியுமா? என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு சாமி கும்பிடலாம், இல்லை உங்களோட லைஃப் ஸ்டைலில் என்ன இருக்கோ நீங்கள் அதை பண்ணலாம், இல்லை உங்கள் வேலையை பண்ணலாம். இப்போ நான் எந்திரிக்கிறேன்னா மெடிடேஷன் பண்ணுவேன், சாமி கும்பிடுவேன், இல்லை என்னோடய எடிட்டிங்ஸ் ஏதாவது நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன், இந்த மாதிரி இல்லை புக்ஸ் படிப்பேன், இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம்ல. உன்னுடைய நாளுடைய ஆரம்பம் 3:30 இருந்துச்சு அப்படின்னா எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நீ என்ன வேணாம் பண்ணு, ஆனால் தூங்கக்கூடாது. அந்த நாள் உன்னோட ஆரம்பமாக இருக்கணும். நீ என்ன கேட்குறியோ அதை நான் கொடுப்பேன் அடுத்த 91வது நாளில் இருந்து அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எந்திரிப்பீங்க தானே, பண்ணுவீங்க தானே.
இதுதாங்க சீக்ரெட்டு. இனிமேல் நம்ம பதிவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி அஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம், மோட்டிவேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இது எல்லாமே நான் ஒரு புக்கில் இருந்து பார்க்குறது இல்லை ஒரு இன்டர்நெட்லேருந்து எடுக்கிறது அந்த மாதிரி கிடையாது. என்னோடய வாழ்க்கைக்கு தேவையானது மோட்டிவேஷன். நான் நிறைய மோட்டிவேஷன் வீடியோக்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போது எனக்கு ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், நான் இதன் மூலமாக ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நான் பண்ணணும்னு தோணுனது எனக்கு மோட்டிவேஷன். எனக்கு கை கொடுத்ததும் அதுதான். நிறைய பேர் பார்க்குறாங்க, அவங்க லைக் பண்ணும்போது அவங்களுடைய கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு நான் போட்ட வீடியோக்கான பலன் எனக்கு கிடச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேணால் அந்த கமெண்ட்ஸில் ஒவ்வொரு வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் போய் பாருங்களேன். பரவாயில்ல, நம்மளும் ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வுகளை எனக்கு கொடுத்ததுக்கு காரணமே முக்கியமாக நீங்கள் தான். நம்ம மன வலிமையுடைய டீம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மனசளவில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லார்கிட்டையும் ஐ லவ் யூ, தேங்க்யூ, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் பல கோடிக்கணக்கான நன்றிகளை சொல்லிக்கிறேன். உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் மறக்கணும்னு நினச்ச ஏதாவது ஒரு நிகழ்வுகளை மோட்டிவேஷன் வரிகள் மூலமாக ஞாபகப்படுத்தி இருந்தேன்னா வருத்தப்படுறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியா, உங்களில் ஒருத்தியா, உங்கள் உணர்வுகளுக்குள்ளே இருக்கிற ஒருத்தியா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இல்லைன்னா மன வலிமை இல்லை, இப்போ பேசிகிட்டு இருக்கிற நானும் இல்லை. ரொம்ப நன்றி.